மகிழ்ந்திடுமே அம்மா உந்தன் அருள் மழையால் அம்மா உந்தன் அருள் மழையால் எங்கள் மகிழ்ச்சியின் காரணம் நீ எங்கள் மனங்களின் தாரகை நீ எங்கள் இதழ்களில் பாடல் நீ எங்கள் நினைவினில் இனிமை நீ
நன்றி தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாம் வலது கரங்க இரு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை எல்லாம் ஆராதனை அப்பா அப்பான்னு அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை 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 மீண்டுமாக ஆராதனை அப்பா கூப்பிடுங்க. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை ஆண்டவரே ஆராதனை அப்பா 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 உங்களுக்கு தான். எல்லாம் வாயை திறந்து ஆராதனை இயேசுவே அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா அப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு தான். எல்லாம் வாயை திறந்து ஆராதனை இயேசுவே ஆராதனை அப்பா கூப்பிடுங்க. உங்களுக்கு தான். யார் என்னை கைவிட மாட்டா பாடுங்க. யார் என்னை கைவிட்டாலும் ஆண்டவரே இயேசு கைவிட மாட்டா. ஆண்டவரே கைவிட மாட்டா கைவிட மாட்டா கைவிடவே மாட்டா. ஆராதனை அப்பா 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 உங்களுக்கு தான் உங்களுக்கு தான். இயேசுவே இயேசுவே நான் யார் தாண்டவரே போவேன் வந்திருக்கிற ஆண்டவர் என் பாவங்கள் ஆராதனை இயேசுவே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேச நீதானையா இதுவரை உதவி செய்தே. எபினேச நீதானையா இதுவரை உதவி செய்தே. Thank you.
அம்மா போராடி தரும் மழைதான் அவ ஆதாரமா நின்னா இல்ல குறைதான். அம்மா போராடி தரும் மழைதான் அவ ஆதாரமா நின்னா இல்ல குறைதான். அவ நட்டு வச்ச நாட்டையெல்லாம் கதிராக்குறா எங்க புள்ள குட்டி அத்தனைக்கும் பசியாக்குறா. அவ காயாமத்தான் பச்சை மண்ண வளமாக்குறா வழிகாட்டுறா. அம்மா போராடி தரும் மழைதான் அவ ஆதாரமா நின்னா இல்ல குறைதான். அம்மா போராடி தரும் மழைதான் அவ ஆதாரமா நின்னா இல்ல குறைதான். மன்னவரும் பிறந்தாரு மகிழ்ச்சியா வந்தாரு மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு பூமிக்கு ஒரு புதல்வரா உலகே வந்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு இயேசு புனிதராய் பிறந்தாரு நந்தனத்தம் நாளும் போது ஒரு மெட்டு கட்டி நாளும் போது நந்தனத்தம் நாளும் போது ஒரு மெட்டு கட்டி நாளும் போது மன்னவரும் பிறந்தாரு மகிழ்ச்சியா வந்தாரு மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு என் மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு பூமிக்கு ஒரு புதல்வரா உலகே வந்து சொல்லும் புனிதராய் பிறந்தாரு இயேசு புனிதராய் பிறந்தாரு. கண்ணோட சாக்லேட் ஹாட்டோட அழகா சொல்லி வச்சு ரசா வந்தாரு. கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்ப அள்ளித்தர ரசா வந்தாரு. போடுறாடிய
சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குச் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும். காட்சி 2. அனனியா, நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு.
2000 வேணும்ப்பா. கணக்கு நான் கொடுக்குறேன் ஐயா. என்ன கணக்கு? என்ன உங்க அப்பா காசு கொடுக்க யோசனை பண்ற? ஐயா, நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன கணக்கு சொல்ல போற? இப்படி தம்பி கேட்குறப்ப பணத்தெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தீங்கன்னா தம்பிக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாம போயிடுங்க ஐயா. புரியுது கணக்கு. அப்புறம் எனக்கு இருக்கிறது 2 பசங்க. நான் சம்பாதிக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தான். அது மட்டும் இல்லை, அம்மா இல்லாத பசங்க. அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துடக்கூடாது பாரு, அதனால தான். நீங்க சொன்னா சரிதாங்க ஐயா. ஏன் கணக்கு? போன வாரம் வடிவேலு 2000 தேங்காய் வாங்கிட்டு போனா, காசு வந்துச்சா? காலையில தான் கொடுத்துட்டு போனாங்க ஐயா. ஐயா, காஃபி குடிங்க ஐயா. அப்பா தோட்டத்துக்கு கிளம்புறப்பா. சரி போப்பா, பின்னாடி நானும் வரேன். நானும் தோட்டத்துக்கு போறேன் ஐயா. காஃபி குடிச்சிட்டு போறது? நான் குடிச்சிட்டாங்க ஐயா. ஏமா, வெளிநாட்டுக்கு போனானே உன் புள்ள எப்படி இருக்கான்? போன வாரம் ஃபோன் பண்ண ஐயா. ஏதோ சொல்ல வரான், ஆனால் அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லலை. அங்கே என்ன கஷ்டப்படுறானோ? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ பயப்படாமல். காசெல்லாம் அனுப்புகிறானா? போன வாரம் அவன் தங்கச்சிக்கு வளகாப்பு பண்ண கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தான். அப்புறம் என்ன, நல்லா தானே இருக்கான். புள்ள சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறானோ, புது இடம், தூங்குனானோ இல்லையோ. எல்லாம் போக போக சரியாக போயிடும், சும்மா புலம்பிட்டு இருக்காத. சரிங்கய்யா. முனியம்மா வந்தாளா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கய்யா. வந்தா சொல்லு, டவுன் வரைக்கும் போகணும். லாண்ட்ரிக்கு போய் துணியை வாங்கிட்டு வர சொல்லு, நானும் தோட்டத்துக்கு போகிறேன். ஐயா போயிட்டாரடி? போயிட்டாருடி. ஏன் ஐயா முன்ன மாதிரி இருக்கிறது இல்லை? ரொம்ப சோகமாக இருக்காரு. அதுவா, நம்ம சின்ன தம்பி காலேஜ் போகிறாருல்ல, அவர் ரொம்ப கெட்டு போயிட்டாருடி. ரொம்ப உதாரித்தனமாக இருக்காரு. அந்த புள்ளை எங்கே ஆட்டம் போட்டுட்டு இருக்கானோ? டேய் மச்சான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இது மட்டும் இல்லைடா, இது நிறைய இருக்கு. அதுக்கு நிறைய செலவாகும். காசை பற்றி கவலைப்படாதீங்க. நிறைய காசு வேணும். நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கு நீ எங்கே போவ? அதுக்கு நீ என்ன பண்ண போற? நீ ரெடியா இருங்க, நான் வரேன். ஐயா, நம்ம சின்ன தம்பி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு நிறைய கெட்ட பழக்கம்லாம் பண்ணிருக்காங்கய்யா. நானும் பட்டேன், என்ன பண்ணுறது? நானும் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன், காசு நிறைய கொடுத்து பழகாதீங்கன்ட்டு. நீங்கள் கேட்குறதே கிடையாது. அவன் என்ன தப்பு பண்ணாலும் கேட்க முடியல, ஏன்னா அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன். வாப்பா, எங்கேப்பா கிளம்பிட்ட? நான் கொஞ்சம் டவுன் வரைக்கும் போகிறேன். என்ன திடீர்னு காலேஜுக்கு போகலையாப்பா? அதான் சொன்னேன்ல, டவுன் வரைக்கும் போகிறேன்னு. எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் 50,000 வேணும். எதுக்கு இவ்வளோ பணம்? அதான் செலவுக்குன்னு சொன்னால் புரியாதா? இல்லைப்பா. என்ன, உங்களுக்கு வயசானாலும் இப்படிதானா? புரியாதா? ஏற்கனவே உன்னை பற்றி தப்பாக பேசிக்கிறாங்க. தப்பான ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து நீ நிறைய கெட்ட பழக்கம்லாம் பண்ணிகிட்டு இருக்கியாம்மா. யார் சொன்னா? யார் சொன்னா என்னப்பா? அதெல்லாம் இப்போ வேண்டாம். காசு தர முடியுமா முடியாதா? என்னப்பா பேசுகிற? தம்பி, அப்பாவை எதிர்த்து பேசாதப்பா. ஐயோ கிழவா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? டேய், யாரை பார்த்து என்ன கேட்ட? வெளியே போடா, நீ என் பிள்ளையே இல்லை, வெளியே போ. யாரோ ஒருத்தருக்காக பெத்த பிள்ளையே கைங்கிட்டு அடிச்சிட்டீங்கல்ல. நான் போறேன், இப்பவே போறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சேர வேண்டிய சொத்தை இப்பவுமே பிரிச்சு கொடுங்க. நீங்க இந்த கிழவனை வச்சுட்டே அழுங்க. நான் கிளம்புறேன். தம்பி, அப்பா ஏதோ கோவத்தில் பேசிட்டாருப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இந்தா, என் கண்ணு முன்னாடியே நிற்காது. மாப்பிள்ளை, அவங்கிட்ட இருக்க காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதுக்கு என்னடா பண்ணலாம்? அப்புறம் நம்ம கிட்ட போகிறது கூட காசு இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்? அவன்கிட்ட இருக்க காசெல்லாம் பிடிக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஆமா, நீ சொல்றதான் கரெக்ட். சரி, சீக்கிரம் வா.
டேய் என்னடா பண்றீங்க? ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? என்னை விடுங்கடா, என்னை விடுங்கடா. ஐயோ, நான் இப்போ என்ன பண்றது? நான் எங்க இருக்கேன்னு கூட தெரியலையே. ஐயோ, பசிக்குதே. அங்க பாரு, யாரோ விழுந்து கிடக்குறாங்க. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏதாவது கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு? சரி வா, எந்திரி. என்ன வேணும்? பசிக்குதுங்க. முதல்ல வேலை, அப்புறம்தான் சோறு. அவனை கூட்டிட்டு போய் பண்ணி வைக்க விடு. சரிங்க. பசிக்குதே, இங்க ஏதோ இருக்கு, சாப்பிடலாம். பண்ணிக்க வச்ச சொத்தை உன் வயிற்றுல போட்டுக்கிறியா? ஐயா ஐயா அடிக்காதீங்கயா. ஐயா ஐயா அடிக்காதீங்கயா. ஒழுக்கமா இரு, இல்லை நான் மறுபடியும் வந்து அடிப்பேன். இங்க இருந்து போயிடா, உன்னை அந்த ஆள் அடிச்சே கொண்டுருவான். எங்க அப்பா வீட்டுல எனக்கு கீழே வரிசை எத்தனை பேர் இருந்தாங்க. இங்க நான் ஊரு வேலை சோத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கேன். அம்மா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதவி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன். நான் அப்பா கிட்ட போய், அப்பா நான் உங்களுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செஞ்சுட்டேன்ப்பா, நான் பாவிப்பா, நான் பாவி, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எங்க அப்பா கண்டிப்பா என்ன மன்னிச்சு ஏத்துப்பாரு. யாருது தூரத்துல என் பையன் மாதிரியே தெரியுது? கண்டிப்பா அவன்மா. மகனே, அப்பா உமக்கு எதிராகவும் விண்ணகத்துக்கு எதிராகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உங்க வீட்டுல என்ன ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்கோங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் வீடுப்பா. யாருங்க? ஓடிவாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காணாம போன என் பையன் திரும்பி வந்துட்டான். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நல்ல ஒரு கண்ணுக்குட்டி அடிச்சு கறி விருந்து போட்டுருங்க. இவனை கூட்டிக்கிட்டு போய் மோதிரத்தை போட்டு விடுங்க, வாட்சையும் போட்டு விடுங்க, அப்படியே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுங்க. வேகம். என்னப்பா வெளியே நிக்கிற? உள்ளவாப்பா. உங்க கூடவே இருக்கேன், எனக்கு ஒண்ணுமில்ல. ஓடி போயிட்டு வந்தவனுக்கு விருந்து, அதுவும் கொளுத்த கண்ணு குட்டியை அடிச்சு விருந்து வைக்கிறீங்களா? என்னப்பா நீ? காணாம போன உன் தம்பி திரும்ப கிடைச்சிட்டாப்பா. நீயும் சந்தோஷப்படு. என்கிட்ட இருக்கிறதுலாம் உனக்கு தானப்பா. வா நீயும் இந்த சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கோ. வா. நான் வரல, நீங்களே போய் கொண்டாடுங்க. இந்த நாடகம் நமக்கு உணர்த்துவது என்ன? பெத்தவங்க மனசை புரிஞ்சிக்க மனப்பக்குவம் வேணுங்க. வாழ்க்கையில நமக்கு சோறு ஊட்டின அந்த கைகள் சோர்ந்து போகும்போது உங்க கையால சோறு ஊட்டி விடுங்க. உங்களுக்கு உடை உடுத்தின அந்த கைகள் ஓய்ந்து போற போது உங்க கையால அவங்களுக்கு உடைகளை உடுத்தி விடுங்க. நீங்க அசிங்கம் பண்ணும்போது முகம் சுளிக்காம உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கழுவி குளிப்பாட்டி விட்டாங்களே, அவங்க கடைசி காலத்துல அவங்க அசிங்கம் செய்யும்போது நீங்க முகம் சுளிக்காம திருப்பி உங்க கடமையை செய்யுங்க. அவங்க மரண போராட்டத்தில் இருக்கிறப்ப ஆதரவா அவங்க பக்கத்துல உட்காந்து பைபிளை படிங்க, அவங்களுக்கு நிம்மதி வரும். இதைத்தான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வருகையும் அதற்காகத்தான். உணர்வோம். ஆமென்.